உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல விவேக். என்னோட கவலை என்னன்னா, இப்ப சந்தோஷப்பட வேண்டிய நேரம் லக்ஷ்மி. உன் கையால ஜானுவோட கல்யாணம் நடக்கலனாலும் உன் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. உனக்கு இருக்கிற கடமைகள்ல ஒண்ணு முடிஞ்சிருச்சு. ஜானுவ விவேக் நிச்சயமா நல்லா பாத்துப்பாம்மா. உன்னோட பயத்தை விட்டுரு. எல்லாருமா சேர்ந்து தேவயானி கிட்ட பேசலாம். எல்லாமே சரியா போயிடும். ஜானு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ என்னோட தங்கச்சி. இப்பல இருந்து இவ உன்னோட மனைவி விவேக். எப்படியாவது உன் அம்மாவை நீ சம்மதிக்க வை. அவங்க கஷ்டப்படுற மாதிரி எதுவும் செய்யாத. கண்டிப்பா அண்ணி. நீங்க ஆசைப்படுற மாதிரியே செய்யற. நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நடந்துப்ப. எதிர்பாராம தலையை கட்டிட்ட. இப்ப சந்தோஷமா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வாஜானு. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. God bless you both. விவேக், கங்க்ராட்ஸ் டா. ஆன்ட்டி ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை நான் சரியா பயன்படுத்திக்கணும். அந்த லக்ஷ்மி இன்னும் வேதனைப்படணும்னா அவள மாதிரியா அவ தங்கச்சியும் இந்த வீட்டுல கஷ்டப்படணும். அது நடக்கணும்னா நான் ஆன்ட்டிய ஆயுதமா பயன்படுத்தணும். ஆன்ட்டி, இப்ப நம்ம என்ன செய்யறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டுக்கு வர போறாங்க. உங்க மருமகள ஆரத்தி எடுத்து வரவேற்க போறீங்களா? அவளை என் மருமகன் சொல்லாத மனுஷா. என்ன பேசிட்டு இருக்க நீ? விவேக் ஜானு கழுத்துல தாலி கட்டியிருக்கான்ல ஆன்ட்டி. ஜானு உங்களுடைய மருமகள ஆன மாதிரி தானே? அவ என்னைக்குமே என் மருமக கிடையாது. இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் மித்ரா ஒத்துக்கிட்டான், ஆன்ட்டியும் அங்கிளும் ஒத்துக்கிட்டாங்க, விவேக் சஞ்சனா கூட ஒத்துக்கிட்டாங்க. ஒரு விதத்துல லக்ஷ்மியோட 3 கோல்ஸ்ல ஒரு கோலை அச்சீவ் பண்ணிட்டான். ஆரத்தை எடுத்ததும் நீங்க 2 பேரும் ஒருத்தர் பேரு ஒருத்தர் சொல்லி வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாத்தனாரான எனக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. இருமா, இப்பதான் கல்யாணம் ஆச்சு. இன்னும் வீட்டுக்குள்ள கூட அடி எடுத்து வைக்கல. அதுக்குள்ள நாத்தனாருக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குற? நாத்தனாருனா பாதி புருஷன்னு சொல்லுவாங்க பெரியப்பா. அதான் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே என்ன குடிப்பீங்கன்னு கேக்குறேன். இல்லையான்னு? என்கிட்ட கொடுங்க அண்ணி. இந்த வீட்டோட நாத்தனாரா நான் தான் ஆர்த்தி எடுக்கணும். இது நாத்தனாரோட உரிமை இல்ல. தேவயானி, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? சந்தோஷமா பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி தட்டை தட்டி விடுற. பின்ன எனக்கா? ஆரத்தி எடுத்து இவங்கள வரவேற்க சொல்றீங்களா? சந்தோஷமா? யாருக்கு சந்தோஷம்? இந்த கல்யாணம் எனக்கு ஒரு சாபம். லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து என்ன சாதிச்சா? என்னைக்காவது மித்ரா கூட ஒழுங்கா இவ குடும்பம் நடத்தி இருக்காளா? குடும்பத்துக்கு கஷ்டத்தையும் கம்பெனிக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த சனி தேவதை. தேவயானி, என் மருமகளை பத்தி ஏதாவது பேசுன மரியாதை இருக்காது. அப்படின்னா ஏன் மருமக விஷயத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? நீங்க எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? நீங்க நாங்கன்னு ஏன் பிரிச்சு பேசுறீங்க? எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. மனிஷா, சித்திக்கு நீயே புரியவை. என்ன சொல்ற மித்ரா?
ஆன்ட்டி இடத்துல நம்ம இருந்தாதான் அவங்க வலி என்னன்னு நமக்கு புரியும். விவேக்கோட கல்யாணத்தை பத்தி ஆன்ட்டி எவ்வளவு கனவுகள் கண்டாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க வச்சிருந்த ஆசை எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. அந்த ஏமாற்றத்தை ஆன்ட்டியால தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன மீறி நீங்க இந்த வீட்டுக்குள்ள எப்படி வருவீங்கன்னு நானும் பாக்குறேன். எதுக்குமா இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப அவங்கள உள்ள வர விடலன்னா அண்ணனும் ஜானவும் தனி கொடுத்து நான் போயிடுவாங்கல்லம்மா. ஐயோ, அது மட்டும் நடந்துச்சுன்னா என் பிளான் மொத்தமும் ரிவர்ஸ் ஆயிடுமே. அண்ணன் அவருக்கு சேர வேண்டிய சொத்தை வாங்கிக்கிட்ட ஜானு கூட சந்தோஷமா வாழ்வாரு. ஆனா கடைசியில கஷ்டப்பட போறது நீங்க தான். இந்த சஞ்சனா என்ன வேற பிளான் போட்டுட்டு இருக்கா? இப்ப என்ன செய்யறது? பெத்த பசங்களை கஷ்டப்படுத்தி நீங்க என்னமா சாதிக்க போறீங்க? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எங்களுடைய சந்தோஷமா இல்ல உங்க பிடிவாதமா? பெத்தவங்களுக்கு பசங்க மேல இருக்க வேண்டியது பாசம் தானே தவிர வெறுப்பு கிடையாதுமா. நாங்க சொல்றது எல்லாத்தையும் விட்டுடு. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு தேவியானே. பசங்களோட சந்தோஷத்தை விட நமக்கு வேற என்ன வேணும்? உனக்கு என்னாச்சு மனுஷா? நான் தான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னல. இப்ப மட்டும் நீங்க இறங்கி போலனா அதுக்கப்புறம் இந்த வீட்ல உங்களுக்கு மரியாதையே இருக்காது. நீங்க தயவு செஞ்சு என் பேச்சு கேளுங்க. உங்க விருப்பப்படி செஞ்சுக்கோங்க. சஞ்சனா, நீ போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. சீக்கிரம் கொண்டு வா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. தேவியானி ஆண்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவங்கள உள்ள கூட்டிட்டு வாங்க. வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. கடவுளே, நான் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவமானங்களையும் பிரச்சனைகளையும் நான் பார்த்துட்டேன். இனி தினம் தினம் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா இப்படி என்னோட கல்யாணம் நடக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நான் எவ்வளவு வலிய வேணாலும் இனிமே தாங்கிப்பேன். என்னால இனிமே எங்க அக்கா கஷ்டப்படக்கூடாது. அக்காக்கு இனிமேலும் நான் பாரமா இருக்க விரும்பல. இந்த ஒரு வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு ப்ளீஸ்.